ஹலோ மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சின்ன கண்டென்ட் தான், ஆனால் அது ஒரு எஃபெக்டிவான மெத்தட். அது என்னன்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 8 இயர்ஸ் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா என்னுடைய கரியர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏஜென்சிலேருந்து கார்பரேட் ஷிஃப்ட் ஆகும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்தது. லிட்ரலாக இந்த கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அங்கே அவங்க பேசுறது புரியாது, ஏதேதோ டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது என்னன்னே தெரியாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கார்பரேட் ஒர்க் கல்ச்சரில் யூஸ் பண்ணுற சில டேர்ம்ஸ்லாம் சொல்கிறேன். இஓடி, இடிஏ, ஏசாப், பிஓசி, எஃப்டிஇ. அஃப்கோர்ஸ் நமக்கு இஓடினா தெரியும், எண்ட் ஆஃப் தி டே. ஏசாப் எல்லாரும் காமனாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், as soon as possible. இந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு. இதெல்லாம் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இதைத்தான் இப்படி ஷார்ட்டாக சொல்றாங்க போல அப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக புரியாமல் இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கேட்டி பண்ணிட்டியா, கேட்டி கொடுத்துட்டியா, கேட்டி வாங்கிட்டியான்னு திருப்பி கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த கேட்டினா என்னன்னு சொல்லவே மாட்டாங்க யாரும். அப்புறம் ஒரு நாள் ஒரு சீனியரை கூப்பிட்டு இந்த கேட்டின்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் தான் சொன்னார், கேட்டி அப்படின்றது நாலேஜ் டிரான்ஸ்ஃபர்னு அர்த்தம். இந்த எங்கல நான் படத்தில் பாண்டியராஜன் கேட்பாரு, இந்த ஸ்பான்சர்ன்றியா அது என்னது, என் கண்ணில் காட்டு அப்படின்னு. அதுக்கு பிரபுதேவா சொல்லுவார், அது உண்ட கட்டியாரா கண்ணில் காட்டுறதுக்கு அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி தான் கேட்டின்றது ஏதோ ஒரு பொருள் நினைச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருக்கேன். சரி, இப்போ இந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபருக்கு வருவோம். இந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர்னா என்ன, அது எதுக்காக பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் பீரியட் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கணும். நோட்டீஸ் பீரியட் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு எம்ப்ளாயி ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிலீவ் ஆகி போறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் பீரியட்ல புதுசா ஒரு எம்ப்ளாயியை உள்ள கொண்டு வந்து இவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு இவர் வெளியே போகணும். ஸோ அந்த இடத்துல அந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தா இருக்கும் போது அங்க ப்ராசஸும் பிரேக் ஆகாது அப்படின்றதுக்காக தான் அந்த நோட்டீஸ் பீரியடை சர்வ் பண்ண சொல்றாங்க. ஆனா எம்ப்ளாயர்ஸ் எம்ப்ளாயீஸை இல்லை எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாயர்ஸை பழி வாங்குற பீரியட் தான் இந்த நோட்டீஸ் பீரியட் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பல ஆர்கனைசேஷன்ல நீ நோட்டீஸ் பீரியட்ல தானே இருக்க, நான் ஏன் லீவ் கொடுக்கணும்னு எம்ப்ளாயர்ஸும், நான் நோட்டீஸ் பீரியட்ல தானே இருக்கேன், நான் ஏன் டைமுக்கு வரணும்னு எம்ப்ளாயியும் சண்டை போடுற ஒரு பீரியடா தான் இருக்கு. நான் எல்லாரையும் சொல்லல, இது வரைக்கும் கேட்டதை வச்சு அதை சொல்றேன். இந்த நோட்டீஸ் பீரியட் அப்படிங்கிற இந்த டைம் ஃப்ரேமை எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ற கேஸ்ல தான் இந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் வருது. இப்போ நான் சொன்னது ஒரு சினாரியோ தான். அந்த எம்ப்ளாயி வேலையை விட்டு போனாதான் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்ன்றது கிடையாது. ஒருவேளை அவர் ப்ரோமோட் ஆறாரு, இல்ல அவர் வேற ஒரு டிவிஷனுக்கு ஷிஃப்ட் ஆறாரு அப்படின்ற கேஸ்லயும் இந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும். ஆனா பிசினஸ் ஓனர்ஸ் பெரும்பாலும் பண்ற தப்பு என்ன தெரியுமா? நோட்டீஸ் பீரியட்ல ஒருத்தர் ப்ராப்பரா சர்வ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவரை விட்டுட்டு இன்னொருத்தரை புதுசா கொண்டு வந்து அங்க உட்கார வச்சு, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வேலை பார்த்தார்ல அவரை மாதிரியே உடனே பெர்ஃபார்ம் பண்ணு, இல்ல அவரோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு அவர் மேல பிரஷர் போட ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சனை கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சு உடனே அந்த பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தாலும் அது வராது. ஏன்னா அவருக்கு அந்த வேலை புதுசு. அவர் அந்த வேலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையில கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகி அந்த வேலையை அவர் கரெக்டா பாக்குறாரா இல்லையான்னு அனலைஸ் பண்றது தான் ப்ரொபேஷன் பீரியட். ஓகே, இந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி பண்ணணும்ன்றத பார்க்கலாம். ஆல்ரெடி கார்ப்பரேட்ஸ்ல இதுக்குன்னு ஒரு ப்ராசஸே வச்சிருப்பாங்க. லேர்னிங் பண்ண சொல்லுவாங்க, இல்ல வீடியோ மெட்டீரியல்ஸ் கொடுத்து பார்க்க சொல்லுவாங்க, இல்ல அதுக்குன்னு தனியா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்மள மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ல அந்த ப்ராசஸ்லாம் நம்ம கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். சோ இதுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல 1 மாசம் நோட்டீஸ் பீரியட் இருக்கும், இல்ல 2 மாசம் இருக்கும், ஆர் சம் ஆர்கனைசேஷன்ல 3 மாசம் நோட்டீஸ் பீரியடும் இருக்கு. அது என்ன டியூரேஷன் அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதை 6 ஃபேஸஸா பிரிச்சுக்கோங்க. அதுல ஃபேஸ் 1ல நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் ஐ டு யூ வாட்ச். லெட்ஸ் அஸ்யூம் எவ்ரிதிங் இஸ் ஸ்மூத் நவ். ஒருத்தர் நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, புதுசா ஒருத்தர் வந்து ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்காரு. இந்த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி அவர் என்ன ஒர்க் பண்றாரு அப்படிங்கறத புதுசா வந்த எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். அவர் கவனிக்கும் போது தான் இங்க என்ன வேலை நடக்குது, அதை எப்படிலாம் பண்றாங்கன்றத பார்த்து புரிஞ்சுப்பாரு. ஸ்டெப் நம்பர் 2, ஐ டு யூ ஹெல்ப். இந்த ஃபேஸ்லயும் அந்த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி தான் ஒர்க் பண்ணணும். அந்த டைம்ல இவர் சின்ன சின்ன வேலைகள் இல்ல சின்ன சின்ன டாஸ்கா கொடுத்து அந்த புது எம்ப்ளாயி கிட்ட இருந்து வாங்கணும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 3, we do together. இந்த பீரியட்ல 2 பேரும் அந்த வேலையை ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி பண்ணணும். ஸோ ஆல்ரெடி புதுசா வந்த எம்ப்ளாயிக்கு அது என்ன ப்ராசஸ், அந்த வேலையை எப்படிலாம் பண்ணணும்ன்றது தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் சின்ன சின்ன நுவான்சஸ், ட்ரிக்ஸ், டெக்னிக்ஸ், இந்த கிளைண்ட்டை இப்படி பண்ணா கன்வின்ஸ் பண்ணிடலான்ற சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் இந்த டைம்ல அந்த புது எம்ப்ளாயிக்கு அவர் சொல்லி தருவார். ஸோ அது இந்த பீரியட்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பண்ணும்போது தான் நடக்கும். ஸ்டெப் நம்பர் 4, யூ டு ஐ ஹெல்ப். இப்போ அவருடைய வேலையை 70% அந்த புது எம்ப்ளாயிட்ட கொடுத்து பார்க்க சொல்லணும். இந்த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி சைட்ல இருந்து ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணா போதும். இந்த ஃபேஸ்ல அந்த புது எம்ப்ளாயிக்கு அவர் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணலாம், அண்ட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத மேனேஜ்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 5, யூ டு ஐ வாட்ச். இந்த பீரியட்ல அந்த நோட்டீஸ் பீரியட்ல இருக்க அந்த எம்ப்ளாயி எல்லா வேலையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் எப்படி வேலை பார்க்குறாருன்றத ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். அதே நேரத்தில் அவர் கரெக்டாக வேலை பார்க்குறாரா அப்படிங்கிறதையும் என்ஷோர் பண்ணிக்கணும். ஸ்டெப் நம்பர் 6, யூ டூ இண்டிபெண்டன்ட்லி. ஸோ இந்த ஃபேஸில் இந்த புதுசாக வந்த எம்ப்ளாயி மொத்த கண்ட்ரோலையும் எடுத்திருப்பாரு. இந்த 5 ஃபேஸஸையும் தாண்டி வரும்போது இந்த 6வது ஃபேஸில் அவருக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அவர் தனியாக வேலை பார்க்க ரெடி ஆயிடுவார். நம்மளும் நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயியை தேங்க் பண்ணி சந்தோஷமாக
சீக்கிரமா கேக் வெட்டி வழி அனுப்பி வைக்கலாம். நோட்டீஸ் பீரியட்ல இருக்கிற எம்ப்ளாயி உண்மையிலேயே நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் அதை எப்படி பண்ணணும்னு தெரியாததால தான் அந்த பிசினஸ் கண்டினியூட்டிலையும் இல்ல அந்த ப்ராசஸ் கண்டினியூட்டிலையும் பிரச்சனை வருது. ஸோ ஆஸ் அ பிசினஸ் ஓனரா நீங்க இந்த 6 ஃபேஸஸ்ல என்னென்ன நடக்கணும் அப்படின்றத ப்ராப்பரா டிஃபைன் பண்ணி ஒரு திட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த வேலையை கரெக்டா பார்ப்பாங்க. ஆனா நம்மள பலர் அந்த மாதிரி கொடுக்காதது தான் பிரச்சனை. ஒரு பிசினஸ் ஓனர் எப்பவுமே பிசிபிக்கு ரெடியா இருக்கணும். அதாவது பிசினஸ் கண்டினியூட்டி பிளான். அதாவது என்ன பிரச்சனை நடந்தாலும் அங்க அந்த வேலை கரெக்டா நடக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணுமோ அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி ரெடியாக இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு மெஷர் தான் இந்த கேடி அப்படின்ற நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராசஸுக்குமான நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்பவுமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு டாபிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.